இப்போ மலேசியா ரீச் ஆயாச்சு. இப்போ டைம் வந்து 5:20. நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து 6:55க்கு இருக்குது. 1 ஹவர் லே ஓவர். ஏர்போர்ட்டு இந்த டைமுக்கு கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. சுற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போர்டிங் கிட்ட போயிடலாம். ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. கல்கா பர்ஃபி கூட பாருங்கள் எவ்வளோ பெரிய பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஃப்ரூட் சாலட்டு 10 ரிங்கெட்ஸு அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 290 ரூபா வருது. அதுக்கப்புறம் இந்த ஃபேண்டா சின்ன பாட்டில் 9.4னா நம்ம ஊர் காசுக்கு 180 ருபீஸ் வருது. இது பாருங்கள் இஸ்லாமிய நம்பருக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ப்ரேயர் ஆள். அதுக்கப்புறமா நம்ம டைம் ஆச்சு போர்டிங் கிட்ட போகலாம். ஃபைனல் காலே போட்டுக்கிறான் பாருங்கள் 6:55க்கு. இப்போ 6:26 நம்ம லாஸ்ட்டாக போய் நிற்கிறோம். இப்போ பாருங்க இங்கே இந்த ஃப்ளைட்டில் லெக் ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. காலைல ஆமாம் வச்சுக்கலாம். இந்த ஃப்ளைட்டில் இப்போ ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ளைட் நீங்கள் ஆல்மோஸ்ட்டு புக்கிங்கெல்லாம் கம்மியாகணுன்னா ட்ரான்சிட் போட்டு போனால் தான் உங்களுக்கு கம்மியாகும். ஆனால் லக்கேஜ் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்ட் ஃப்ளைட்டே போட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்ல சன்ரைஸில் விண்டோ சீட் மாதிரி கிடச்சிருக்கு. ஆறாமல் பார்த்துக்கின்னு நல்லாவும் இருக்குது. வெளியும் ஏதோ ஸ்னோவில் போகிற மாதிரி இருக்குது. நான் வந்து கிளியர் ட்ரிப்பில் புக் பண்ணியிருக்கேன் ஃப்ளைட்டு. நீங்கள் அது மாதிரி ஸ்கை ஸ்கேனரில் போட்டு எந்த ஃப்ளைட் கம்மியாக இருக்கோ அதுக்கப்புறமா எந்த ஆப்பில் கம்மியாக இருக்கோ அந்த ஆப்புக்கு புக் பண்ணுங்க. இப்போ நான் ஃப்ளைட்டில் வாஷ்ரூம் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து டிஷ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் சுடு தண்ணி ஃபஸ்ட் தண்ணி இது இருக்குது. தண்ணி வருது. சோப்பு ஹேண்ட் வாஷ் இருக்குது. ஃப்ரெஷ் இது. இப்போ நான் வியட்நாம் ரீச் ஆயாச்சு. வியட்நாம் ஏர்போர்ட்டில் தான் இருக்கும் இப்போ இமிக்ரேஷனுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய க்யூ. அப்பா இங்கே ரொம்ப பெரிய க்யூ. ஏன்னா இங்கே எல்லாம் ஹோச்சிமின் சிட்டியில் எல்லாம் இங்கேருந்து டொமஸ்டிக்கு கனாய் இதுக்கெல்லாம் போவாங்க. அதனால ரொம்ப க்யூ இருக்குது. இப்போ இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நம்ம வெளியே ஏர்போர்ட்குள்ளேயே நம்ம சிம் கார்டு வாங்குகிறோம். 1,50,000 டாங்ஸ் ஆச்சு. நம்ம ஊர் காசுக்கு 500 வந்துச்சு. இது அன்லிமிட்டெட் 4G வரும் டேட்டா. இப்போது ரொம்ப பசினால ஸ்நாக்ஸ் எது பார்த்துங்கிற சாப்பிட்லான்னு அப்போ பாப்கார்ன் சிக்கனில் பர்கர் ஒன்று வாங்கினேன். 1,10,000 ருபீஸ் ஆயிருக்கு வியட்நாம் டாங்ஸில். இந்தியன் ருபீஸ்க்கு 340 ருபீஸ் ஆயிருக்கு. இப்போ இது ஃபஸ்ட் டைம்னால அவங்க கொடுத்த சேஞ்ச் என்றக்கே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம்லேருந்து எப்போனா வரப்போ இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடியே கணக்கு பண்ணுங்க. 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி கணக்கு போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பாயிண்ட்டோடு சேர்த்துக்கு நீங்கள் கணக்கு போட்டால் ரொம்ப கஷ்டம் ஆகும். இதெல்லாம் பாருங்கள் 2000 இது 100 ரூபா அந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு கணக்கு வரும். அவங்க வேறு பர்கர் கொடுத்து கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. திரும்பி ஃபஸ்ட்லேருந்தே எண்ணிக்கிறேன். காசெல்லாம் ஃபுல்லாக எண்ணி 5,000 அதுக்கப்புறமா 50 ரூபா அந்த மாதிரி எண்ணி வச்சிங்கன்னா 200 ரூபா அந்த மாதிரி வச்சுக்கணும். அப்போ ஈஸியாக இருக்கும். தண்ணி பாட்டில் இங்கே எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. நான் அதனால இதில் இவங்க கிட்டேருந்து பார்த்துட்டு இங்கேருந்து வெண்டிங் மிஷின் ஒன்று இருந்துச்சு. அங்கே 10,000 டாங்ஸ்க்கு போட்டு 10,000 டாங்ஸ்னால் 34 ரூபா. 1/2 லிட்ரு வாட்டர் பாட்டில் வாங்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் வெண்டிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கிறேன் என் லைஃப்பில். இப்போ அந்த நம்பர் எது இருக்கோ அது 10,000 போட்டாச்சு. இப்போ நம்பர் செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள் தண்ணி பாட்டில் வந்துச்சு. இப்போ அதுலேருந்து எடுத்து 1/2 லிட்ரு பாட்டிலு கோல்டு தான் இருக்குது வாங்கியாச்சு. அப்போ ஜூஸ் கூட வேணும் வாங்கினோம். அப்புறமா இங்கேருந்து பாருங்கள் டொமஸ்டிக் பஸ் ஏர்போர்ட்டுக்கு போகலான்னா இங்கேருந்து பஸ் இருக்குது. அதுவும் ஃப்ரீ தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் வரல. அவனுங்களுக்கோசரம் வெயிட் பண்ணி நிற்கிறேன். அவங்க பேங்காக்லேருந்து வரானுங்க. நானும் பெங்களூர்லேருந்து டேரெக்டாக வந்தேன். இப்போது அவங்கெல்லாம் மீட் பண்ணியாச்சு. இப்போது கிராப்பு புக் பண்ணியிருக்கேன். கிராபுக்கு வெயிட் பண்ணின்னு இருக்கோம். இங்கேருந்து எங்கன்னா சாப்பிட்றதுக்கு போகலான்னு கிராப் புக் பண்ணியிருக்கோம். இப்போது 7 பேர் இருக்கிறதுனால லக்கேஜ் ரொம்ப இருக்கிறதுனால அவனுக்கு 2 பேர் பைக்கில் வராங்க. மிச்சம் நாங்கள்லாம் காரில் போய்க்கிறோம். இப்போ இங்கே
கறி பாட்டுன்னு ஒன்று இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே போயிட்டு மெனு கார்டு பாருங்க, ரேட்டுங்கெல்லாம் காமிக்கிறேன். அப்போ என்னென்ன டிஷ் இருக்குதுன்னு உங்களுக்கு இந்த மெனு கார்டு ஃபுல்லாக காமிக்கிறேன். சாலட்ஸு சூப்புங்கெல்லாம் இருக்குது. வியட்நாம் ருபீஸ்லேயே போட்டிருக்காங்க. இவங்க நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் இருக்குது. எல்லா மெனு பார்த்துட்டு நானு, அதுக்கப்புறமா சிக்கன் ஸ்டார்டர்ஸு, அதுக்கப்புறம் சாதம் ரசம் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அவங்க வரக்கு கொஞ்சம் லேட் தான் பண்ணானுங்க. ஆனால் சாப்பாடு ஓவராலாக டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஏர்போர்ட்லேருந்து கிட்ட தான் இருக்குது. அதுக்கப்புறம் பில்லு பாருங்க, 24,96,900 வந்திருக்கு. இந்தியன் ருபீஸ்க்கு வந்து 8,350 இருக்குது. ஃபஸ்ட் டைம் இறங்கிருந்துமே இவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கோம் சாப்பாடுக்கே. அப்படியே சாப்பிட்டு வெளியே வந்து இங்கே செம டிராஃபிக் இருக்குது. வாட்ச்மேன் சிட்டியில் ஃபுல் டிராஃபிக் தான் பாருங்க. எவ்வளோ வண்டி இங்கே பாருங்க. அதுலேயும் பைக்குங்க தான் ஜாஸ்தியே. இங்கேருந்து நம்ம இப்போ பஸ் ஸ்டாப் கிட்டே போகிறோம். ஏன்னா அது மெயின் பஸ் ஸ்டாப்பு. அங்கேருந்து வேறு ஊருக்கு போகிறோம் பாருங்க. கிராப் புக் பண்ணிட்டோம். இங்கே 360 கேமரா எப்படி இருக்குது இந்த காருங்களில். இப்போ இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிராப்பில் வரானுங்க. செப்பரேட் 2 வண்டியில் கிராப் புக் பண்ணிட்டு. அப்போ இது பாருங்கள் பெட்ரோல் பங்க்கு. இங்கே பெட்ரோலெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் இந்தியாவோட. நான் போக வீடியோஸில் காமிக்கிறேன் எவ்வளோ ப்ரைஸில் இருக்குதுன்னு. இங்கேருந்து இப்போ அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போகணும். ரொம்ப டிராஃபிக், அதனால் லேட் ஆகும். அப்போ இங்கேருந்து பஸ் ஸ்டாப்பு இப்போ வந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி பஸ்ஸில் தான் போவோம்னு நினைக்கிறேன். விஐபி பஸ்ஸு இருக்குது, நார்மல் பஸ்ஸும் இருக்குது. நம்ம எந்த மாதிரி டிக்கெட் வாங்குறோம்னு ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இங்கே நம்ம இப்போ ஆன்டைன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். ஒரு ப்ரைஸஸ் இருக்குது. விஐபின்னு இருக்குது, நார்மல் இருக்குது. இது பாருங்கள் பஸ்ஸு வெயிட்டிங் ஏரியா. இது பஸ் ஸ்டாப்பில் இந்த சின்ன பையன் சும்மா சவுண்ட் பண்ணி ஆட்டாடின்னு இருந்தான். அதை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் சிரிச்சுன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் பில் இது. அதுக்கப்புறம் வாஷ்ரூம் பாருங்கள் எப்படி இருக்கீங்க பாருங்கள். வாஷ்ரூம் எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷு பாருங்கள் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 3,000 ருபீஸ் ஆச்சு. நம்ம ஊர் காசுக்கு 10 ருபீஸ். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்தால் நம்ம லக்கேஜ் எல்லாம் இங்கே வச்சுட்டோம். எல்லா லக்கேஜும் இங்கே தான் வச்சுருக்கோம். ஒரு பேக் மாத்திரம் பாஸ்போர்ட் இருக்கிறதெல்லாம் உள்ளே வச்சுருக்கோம். ஷூவெல்லாம் இங்கே முன்னாடி வெளியே அவுத்துட்டு கையில் எடுத்துன்னு போனோம் நாங்கள். இந்த டிக்கெட் ப்ரைஸ் வந்து 2,30,000. நம்ம ஊர் காசுக்கு 756 வரும். இங்கே பாருங்கள் வைஃபை, அப்போ பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே யூசர் நேம் பாருங்கள், ஒரு கம்பளி, நார்மல் ஏசி, அதுக்கப்புறம் லைட்ஸு நல்லா தான் இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவனுங்கலாம் பாரு அப்போயே செட்டில் ஆகிட்டானுங்க. நான் என் இடத்துல இப்போ செட்டில் ஆகணும். கீழேயும் இருக்குது சீட்டு, அதுக்கப்புறம் மேலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரெக்டாக நம்ம போஸ்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது சீட்டுங்க. டோட்டல் இதில் 3 சீட்டு மாதிரி வருது. இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ ஆன்டைன் போயிட்டு அங்கே இது ரொம்ப லாங் ஜர்னி தான். இங்கேருந்து ஒரு 6 ஹவர்ஸ் அப்படி ஆகும் அந்த இடத்துக்கு போகிறக்கே. லாஸ்ட் ஸ்டாப்பே எங்களுக்கு தான். இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து தான் இப்போ நம்ம போயிங்கிறது. இப்போ ஆன்டைனுக்கு போகணும். இங்கேருந்து 8 ஹவர்ஸ் ஜர்னி. அது ஃபுல்லு இந்த ஹைவேல ட்ரக்குங்க தான் நிறைய பார்த்துங்கிறோம். சிட்டிலலாம் அவ்வளோ பார்க்கவே இல்லை. இந்த ஹைவேல வந்து நிறைய ட்ரக்குங்க. அப்போ அவங்க ஸ்டாப் போட்டாங்க. ஃபுல் ஃப்ரெஷ்ஷான பழம் வச்சு எல்லாத்துக்கும் ரேக் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. இங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிப்போம் ஸ்நாக்ஸு. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே கேரளா மாதிரி இங்கேயும் லாட்ரிங் நிறைய. அப்புறமா இது போன்னா இதில் பன்னு மாதிரி கட் பண்ணிட்டு இங்கே இதுதான் மெயின் ஃபேமஸ்ஸு. வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வச்சுட்டு எக்கும் வைப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம நைட் ஜர்னினால உடம்புக்கு எடுத்துக்கூடாதுன்னு நான் ட்ரை பண்ணல. இந்த ட்ரிப் முடிகிறதுக்குள்ளே இப்போ நான் ட்ரை பண்ணலாமான்னு பார்க்கலாம். இப்போது இதான் நாங்கள் வந்த பஸ்ஸு. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷுங்க. நேரத்துக்கு பழகிறாங்கன்னு தெரில. ஆனால் இந்த ஃபுல்லாக இதே ஃபிஷ்ஷுங்க. அப்போ மேண்ட்ரேட்டி ஃபோட்டோஸ் 2 எடுத்தேன். அப்போ பாருங்கள் உள்ள இந்தியன் டாய்லெட் எப்படி இருக்குது, எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க தெரியுமா. இங்கெல்லாம் ஃப்ரீ தான்.
அப்புறம் வெளியே வந்து அப்படியே இந்த சாப்பாடெல்லாம் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் சம்மர் வாஷ்ல நம்மளுக்கு வெளியே பிடிக்கல. நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா பாருங்கள், இங்கேருந்து பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுலாம் அவங்க செருப்பு தான். ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்து சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது பாருங்கள், இது செமின்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து விஐபி. இதிலே செமி, விஐபி, நார்மல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பாருங்கள், நம்ம வண்டியில் சைடில் ஒன்று, சென்டரில் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒன்று, 3 சீட்டு. நல்லாயிருக்கு. இது ஒரு மாதிரி கேப் சென்டரில் ஈஸியாக நடக்கிறதுக்கு இருக்குது. இங்கேருந்து ஆண்டாயின் கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து அவங்க பெரியவங்களே ஒரு வேன் அனுப்பிச்சிருக்காங்க. வேனில் இங்கேருந்து ஃபெரி கிட்ட போக போகிறோம். இந்த வேனில் தான் வந்தோம். இப்போது வந்தாச்சு ஃபெரி கிட்ட. இப்போது இங்கேருந்து ஃபூகாக் போகிறோம். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு